காவிரியில் இருந்து தண்ணீர் திறந்துவிட கர்நாடக அரசு மறுத்து வரும் நிலையில் இது தொடர்பாக வழக்கை கடந்த 2ஆம் தேதி விசாரித்த உச்சநீதிமன்றம் காவிரி மேலாண்மை வாரியத்தை மத்திய அரசு 4 வாரங்களுக்குள் அமைக்க வேண்டும் என்று உத்தரவிட்டது. இந்நிலையில் காவிரி பிரச்சினை தொடர்பாக மத்திய அமைச்சர் உமாபாரதி தலைமையில் இரு மாநில முதலமைச்சர்கள் கூட்டம் வியாழனன்று டெல்லியில் நடைபெற்றது. அப்போது காவிரி மேலாண்மை வாரியம் அமைக்க வேண்டும் என்று தமிழக அரசு சார்பில் வலியுறுத்தப்பட்டது. இந்நிலையில் காவிரி பிரச்சினை குறித்து செய்தியாளர்களிடம் பேசிய மத்திய நீர்வளத்துறை செயலாளர் சசிசேகர், உச்சநீதிமன்றம் உத்தரவிட்டுள்ளபடி 4 வாரத்திற்குள் காவிரி மேலாண்மை வாரியம் அமைக்கப்படும் என்றும் அதற்கான பணிகள் தொடங்கப்பட்டுவிட்டதாகவும் தெரிவித்துள்ளார். காவிரி மேலாண்மை வாரியம் அமைக்கப்பட்டால் அணைகளின் பாதுகாப்பு உள்ளிட்ட நடவடிக்கைகள் அந்த வாரியத்திடம் வழங்கப்படும். இதனால் காவிரி மேலாண்மை வாரியம் அமைப்பதில் கர்நாடக அரசு கடும் எதிர்ப்பு தெரிவித்து வருகிறது. காவிரி பிரச்சினைக்கு நிரந்தர தீர்வு காண காவிரி மேலாண்மை வாரியம் அமைக்க வேண்டும் என்று காவிரி நடுவர் நீதிமன்றம் கடந்த 2007ஆம் ஆண்டு உத்தரவிட்டது. ஆனால் ஆண்டுகள் பல கடந்தும் இதுவரை வாரியம் அமைக்கப்படவில்லை.